திருப்பலியின் கருத்துக்கள் இறைவனுக்கு நன்றியாக வைத்தார் ஜெய பிரபு. நம்முடைய திருமண நாளை கொண்டாடுவதாக இவருக்கு நன்றியாக உண்டாகும். டேனியல் ரிச்சர்ட் தாஸ் தனது 54வது நாளை முன்னிட்டு இவருக்கு நன்றியாக கொண்டார். மேலும் மரித்த ஜான், மேரி, லூகாஸ், ரெஜினா மேரி, அந்தோனி, தேவராஜ், ஆன்செஸ்டர்ஸ், ஃபாதர் அகஸ்டின், தந்தை அகஸ்டினுடைய ஆவணை பாத்திற்காக தெரிவித்துள்ளார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையானது இங்கு புனித பேதுரு மற்றும் பவுலுடைய திருத்துவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. பேதுரு ஆண்டவரால் இந்த இருவருமே இறைவனுடைய கருத்தினால் அனுபவம் மிக்கவர்களாக மாறும். திருச்சபை 2 தூண்கள் என்று சொல்லலாம். தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக இயேசுவுக்கு அர்ப்பணித்து சாட்சியாக வாழ்ந்து மரித்து திருச்சபையை கட்டி காத்த 2 தூண்கள் என்று சொல்லலாம். இவர்களுடைய படிப்படி இவர்கள் ஆண்டவர் இயேசுவை அனுபவித்த பிறகு தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய மனமாற்றுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததினால் இவர்கள் இயேசுவுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாகவும் திருச்சபையை கட்டி எழுப்பவர்களாகவும் இவர்கள் இருவருமே திருச்சபையின் தூண்களாக விளங்குகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அனுபவித்தவர்கள் எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்கு சாட்சி கொண்ட வாழ்க்கை வாழ இந்த இறைவன் நம்மை அழைக்கின்றார். எனவே இந்த வழியாக இறைவனை வேண்டி கொண்டாடுவோம். கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அனைவருமே கிறிஸ்துவ சாட்சி பகர புனித பவுல், புனித பேதுருவை போல் நாம் மனமாற்றமுள்ள வாழ்வு வாழ நம்முடைய பாவங்கள், குற்றங்கள் அனைத்து ஏற்றுக்கொண்டு மனமருந்து இறைவனை மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இயற்கையிலே சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவத்தை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகியார் வெற்றியாளரின் மரியாதை வானகத்தூர சகோதர சகோதரர்களே, நம் தேவனாகிய எனக்காக எல்லாம் இறைவனம் இனி இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவன் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, திருத்துதர்களான பேதுரு போல் ஆகியோரின் வணக்கமும் புனிதம் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீர். அவரிடமிருந்தே முதலாவை சமய வாழ்வு தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றையும் கடைபிடிக்க அனுமதிப்பீராக. உம்மோடு துய்யாவியார் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்தவர்களால் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களில் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவல் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்கு கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறு செய்தார். தூதர் அவரிடம், உமது பேனுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்துக் கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே தெரிந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்றார். நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் வரலாற்று 11 பாடல் பல்லவி. எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் பொழிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விழித்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி
விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். எல்லா வகையான திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்தில் இருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்திருப்போம். பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தன் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிறையினர் இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறேன் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீ மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோன், நீ பேர் பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொண்டார். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வும் நற்செய்தி. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, தாய் திருச்சபையானது புனித பேதுரு பவுலுடைய விழாவை கொண்டாடுகிற வேளையிலே நாம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை உற்று நோக்கி கிறிஸ்துவுக்காக எவ்வாறு அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது முதலிலே பேதுருடைய வாழ்க்கை பார்க்கிறோம். பேதுரு மீனவனாக இருந்தாலும் கடலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவராக இயேசு அந்த அருகில் வருகிற பொழுது ஆண்டவரை கண்டு, ஆண்டவரே என்னை விட்டு அகலும், நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறார். முதல் தடை, முதல் தொடக்கமாக ஆண்டவரை
முழுவதுமாக கண்டுகொண்டு இவர்தான் உலகிற்கு வரவேண்டிய மெசியா என்று அறிந்து கொண்டு மண்டியிட்டு ஆண்டவரை விட்டாக நான் ஒரு பாவி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மீன் பிடித்துக் கொண்டிருந்தாய், நான் உங்களை மனிதரில் பிடிப்பு ஆகுவேன் என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலுமே பேதுருடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது பேதுருடைய வாசகத்திலே மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், இந்த இறைவாக்கிலிருந்து யோபா என்றும் வெளியா என்றும் மற்றும் இறைவாக்கில் ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்று மக்கள் சொல்கின்ற பொழுது பேதுரு மட்டும் என்ன சொல்கின்றார், நீ மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உளவான நம்பிக்கையோடு சொல்வதை பார்க்கிறோம். மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று அறிந்து கொண்ட தன்மையிலே பேதுரு நம்பிக்கையை நிலைத்திருப்பதை பார்க்கிறோம். இவர் மெசியா தான், வேறு எதுவும் கிடையாது, இவர்தான் நமக்கு மீட்பு கொடுக்க போகின்றவர், இவர்தான் தன்னுடைய வாழ்வை நமக்கு கொடுக்க போகின்றவர் என்பதை அறிந்து கொண்டு இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் ஆண்டவர் இயேசுவை மறுதளிப்பதாக வருகிறார். மறுதளிக்கின்ற மும்முறை மறுதளிக்கின்றார். எனக்கு தெரியவே தெரியாது, ஆண்டவர் இயேசுவை எனக்கு தெரியாது. அவரோடு உண்டு பழகி அவருடைய போதனைகளையும் அற்புதங்களையும் கண்ட பேதுரு ஒரு கட்டத்தில் ஆண்டவரை நிராகரிப்பதை பார்க்கின்றோம், புறக்கணிப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த புறப்படி கூட அவன் மனம் வந்து அழுது என்ன செய்கிறார், மனமாறுகின்ற ஒரு புள்ளியாக மாறுகிறார். மனமாறுகின்ற பொழுது இந்த மனமாற்றம் அடைந்த இடத்திலேயே யோவானின் மகனை சீமோனை என்னை அன்பு செய்கிறாய் என்று மும்முறை கேட்கிற பொழுது ஆண்டவரே நீ அறியாமல் ஒன்றா என்று தன்னை முழுவதுமாக சரணாகதி அடைகின்ற பொழுதுதான் உன் பெயர் பாறை, அந்த பாறையின் திருச்சபை கட்டுவேன் என்று அவருடைய வாழ்க்கை முழுவதிலுமே அந்த பாறை மேல் திருச்சபை கட்டுவேன் என்ற அந்த அதிகாரத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியிலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தலைகீழாக சிலுவையில் கொல்லப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, இறைவனுக்காக சாட்சியான வாழ்க்கை. ஆண்டவர் உயிர்த்த பிறகு முழுமனதுடன் மக்களுக்கு இயேசு இறைமகன்தான் என்று அறிக்கையிட்டு சொன்ன ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் நாம் கடைபிடித்து வருவோம். புனித பவுலுடைய வாழ்க்கை ஒரு வீரனாக இருந்து கிறிஸ்துவை அழிக்க தொடங்கி தாட்சி சென்று கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவருடைய அந்த அனுபவத்தை பெறுகின்றார். ஆண்டவரே இது யார் என்று கேட்டார். உங்கள் மக்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கேட்கிறார், மக்களே யார் என்று சொல்கிறார். ஆனால் பவுல் மட்டும் என்ன செய்கிறார், ஆண்டவரே நீர் யார், நீ துன்புறுத்துகின்ற அவர் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவரே உன்னை துன்புறுத்துகிற என்று தன்னை முழுவதுமாக அதே இடத்துல அந்த அனுபவத்தின் மூலமாக மனமாற்றம் அடைகிறார். மனமாற்றம் 3 நிலைகளில் ஏற்படுது. ஒன்று, அவர் தன்னை தவறை உணர்கிறார், கன்ஃபெஷன். 2வது மனமாற்றம் அடைகிறார், கன்வர்ஷன். 3வது தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார், கான்சன்ட்ரேஷன். கன்ஃபெஷன், கன்வர்ஷன், கான்சன்ட்ரேஷன். முழுவதுமாக தன்னை மாற்றிக்கொண்டு குறைந்த மக்களுக்காக இறைவார்த்தை அனுபவித்து கடைசி அவரும் மறைசாட்சியாக மறுப்பதை நாம் பார்க்கிறோம். 2 தூண்களுமே திருச்சபை கட்டி எழுப்புகின்ற ஒரு தூண்கள். இருவருமே வெவ்வேறு மனநிலை கொண்டவர்கள், இருவருமே ஆண்டவர் இயேசுவை அனுபவித்தவர்கள். எனவே ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்கள் கண்டிப்பாக அறிக்கையிடாமல் இருக்க மாட்டார். துணிந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு உண்மையான கடவுள் என்று அறிவிக்கின்ற தன்மையிலே அந்த நம்பிக்கையை அந்த உறுதியை வளர்த்துக் கொண்டது இவர்கள் பேர்தான் திருச்சபை வளர்ந்ததை நாம் பார்க்கிறோம். நாம் ஞானஸ்நானத்தினால் திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சி பண்ற வாழ்க்கையை வாழ வேண்டுமா? நாம் கிறிஸ்துவை அனுபவிப்போம். கிறிஸ்துவை அனுபவித்து அவருக்கு சாட்சியாக வாழ்கின்ற பொழுது எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், கடும் அவமானங்கள் வந்தாலும், நீ வந்தாலும் நான் கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கிறிஸ்துக்காக வாழ்கின்ற மனநிலையிலே ஒரு மனமாற்றம் கொண்ட வாழ்வை வாழ்ந்து திருச்சபையோடு ஒன்றித்து வாழ இறைவனை வேண்டி மன்றாடுவோம். ஆமென். பள்ளத்தூர்
என்றும் உன் சித்தமும் உன் செயலும் உலகில் காண என்னை காணிக்கையாக தந்தே. பொன்னல்ல பொருளல்ல நீ கேட்பது புனிதம் பணிவும் பிற சேவையாயுமே. பொன்னல்ல பொருளல்ல நீ கேட்பது புனிதம் பணிவும் பிற சேவையாயுமே. என் சுயநல மொழிய வல்லமை என்னை காணிக்கையாக தந்தே. என்னை காணிக்கையாக உந்தன் கையிடத்தில் வந்தே. என்றும் உன் சித்தமும் உன் செயலும் உலகில் காண என்னை காணிக்கையாக தந்தே. சகோதர சகோதரி நடுமுறைமான பலியை நம்முடைய தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது வெற்றிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித உலக நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் திருப்பெயருக்கு புகழுக்கு பலிபொருளோடு திருத்தூதரை மன்றாட்டும் இணைந்து உங்களிடம் விடுவதாக அவர்களை வேண்டலாம் நாங்கள் இறைவற்றுடனே பலியை கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்னுள்ள எல்லா வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தினால் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதரான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை வகிக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்கத்தில் அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதராகவும் எழுதினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகின்றார். ஆகவே புனிதர் வானத்து அனைவரும் சேர்ந்து நான் உண்மை பொழுதை முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீயாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிப்புகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடமாகும். அவர் பாடுபடவர்களும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பிரித்து தம் சேர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு வந்த தேவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சேவர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். திருமணம் கூழை புரிய தவறுகளை ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பகலும் எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்நிலம் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவிற்கு திரு அவை அனுப்புகின்றனர். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் பேராயர் பீட்டர் மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய எங்களோடு திரு அவை அன்பு நிறைவேற செய்கின்றனர். ஈரோடமிருந்து அழைத்துக் கொண்டு ஜான், மேரி, லூகாஸ், ரெஜினா மேரி, அந்தோனி, தேவராஜ் ancestors, அருட்தந்தை அகஸ்டின் என்னும் முடியாமை மேற்கொண்டனர். திருமகனோடு அவர்கள் இணைக்கப்பட்ட இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தார்கள். மேல் உயிர்த்தேன் எதிரோப்புடன் தூய்மையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயினும் புனித மரியாதை கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நான் நிறைவாழ்வு போகும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றே மறுமளவை கொண்டாடும். இவர் வழியா இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிமையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். தீமை அடுத்திருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் ஆடுகின்றோம். ஒரு இரக்கத்தின் உதவியான பாவத்திலிருந்து ஏற்படுவதை வென்று யாதொரு கலக்கமும் இன்றி அளவாயிருப்போமாக நம்மை எதிர்நோக்கி இருக்கும் பேரத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்க திருத்துவதற்கு வந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்டு
உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் நடத்துவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய அமைதி மனிதரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, என்னிடம் இல்லத்தில் எழுந்தவர் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் என் ஆன்மா நலமடையும்.
ஆண்டவரே, திருவுணவாக நாங்கள் முன்கொண்டு பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்துவதற்கு கற்பித்தவர்களை விளைத்து நின்று உமது அன்பால் ஒளி பெற்றுவரே முறையானால் கொண்டவர்களாய் திருத்துறாவை வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிரியர் தலைவர் புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திருவாவின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லா இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயனா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிறுவையாலும் புனித பவுல் வானாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்துச் செல்வார்களாக. எல்லா வல்ல இறைவன் தந்தை